அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈஸியான சலாட் எப்படி செய்கிறேன்னு தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சலாட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த சலாட் செய்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய ஈயத்தொண்டு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள 300 கிராம் நல்லா ஊற வச்சு அவிச்ச கவுப்பி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாருங்க, நசிக்கும் போது அந்த கவுப்பி வந்து இப்படி வரணும், அப்போ தான் நல்லா அவிஞ்சிருக்கும். இப்போ அதையும் எடுத்து வைப்போம். அதோட அதே மாதிரியே 300 கிராம் கடலை ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது நல்லா அப்படி நசிச்சு பார்க்கும்போது நல்லா வரணும். அதையும் போடுவோம் சைட்டில். இதோட வந்து 250 கிராம் சோளம் இது நான் டின்னில் வைக்கிறது தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் வந்து அவிச்சும்பட்டி எடுக்கலாம், இல்லாட்டி அப்படியே நீங்கள் கடைகளில் இப்படியும் வாங்கலாம். இப்போ வெளிநாடுகளில் கூடுதலாக இது அப்படியே கிடைக்கும். பாருங்கோ, ஒரு வெள்ளை வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியில் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட வந்து அந்த கறி மிளகாய் டைப்பில் இருக்க ஒரு விதமான துருக்கி கடையில் வேண்ட ஒரு மிளகாய் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். இது வந்து சலாத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வேறு வேறு இதுகளும் போடலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான சலாத், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சும்மா நார்மலாகவே நீங்கள் சாப்பிடலாம், வேறு ஒன்றும் பஜ்ஜி சாப்பிட தேவையில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு சாப்பிடணும்னு சொன்னால் 2 பான் ரோஸ்ட் பண்ணி இதோடு வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து கிரில் ஏதாவது செய்தீங்களேன்னு சொன்னால் அதில் போட்டு அதோடு வச்சு சாப்பிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான சலாத், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறாங்களும் கூடுதலாக இந்த சலாத் செய்து சாப்பிட்றவே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ போங்க, இதுக்கு வேறு என்ன பொருட்கள் சேர்க்கலாம்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன். உப்பு நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கொள்கிறேன். நறுவல் அரைச்ச செத்தல் மிளகாய், அதோட கொஞ்சம் மிளகு தூள் தூவிக்கொள்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 2 கரண்டி தயிர் தேய்ச்சிக்கொள்கிறேன். கட்டியான தயிர் தான், பெருசாக புளிக்காத தயிர், ஒரு அளவான தயிராக 2 கரண்டி சேர்த்து இது எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள், உங்களோட சுவையான சூப்பரான சலாத் ரெடி ஆகிட்டு. இவ்வளோ தான் இது இந்த வேலை. செய்கிறதும் சரியான ஈஸி, அதோட சரியான ஹெல்த்தியான சலாட். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு புது வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.